வணக்கம். நான் டைரக்டர் ஏஎம் சந்துரு. இந்த வீடியோ முழுக்க முழுக்க நம்ம பிரஸ் மீடியாவுக்கு தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாம நம்ம உலகை வெல்லவா படத்தில பார்வையற்றவங்களுக்காக சில நடிகருங்க சம்பளம் இல்லாம நடிக்கிறாங்க. அவங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ. இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா ராகவா லாரன்ஸ் சார் ரசிகர்கள், அவருடைய நண்பர்கள் என்ன செருப்பால் அடிப்பாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த பார்வையற்றவங்களுக்காக படம் பண்ணுற ஒரு விஷயம் வைரல் ஆகும். கண்டிப்பா பார்வையற்றவங்களுக்கு நல்லது நடக்கும். நான் செருப்படி வாங்கினா மட்டும்தான் பார்வையற்றவங்களுக்கு நல்லது நடக்கும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் பார்வையற்றவங்க வாழ்நாள் முழுக்க சில பேர் வந்து இருட்டிலே தான் இருப்பாங்க. இதான் உண்மை. நான் ஒருத்தன் டைரக்டர் ஏஎம் சந்துரு, நான் ஒருத்தன் செருப்படி வாங்கினா நடிகருங்கிட்டையும் நடிகர்களோட ஃபேன்ஸுங்கிட்டையும் நான் ஒருத்தன் செருப்படி வாங்கினா அந்த பார்வையற்றவங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். பார்வையற்றவங்களுக்கு இந்த உலகை வெல்லவா படத்தில் வர வருமானத்தில் வீடு கட்டலாம். ஒரு 500 பேர்கிட்ட வீடு கட்டலாம். உதவி இயக்குநர்களுக்கு ஒரு 500 வீடு கட்டலாம். ஷூட்டிங்கில் சாப்பாடு பரிமாறுற அம்மாங்களுக்கும் ஒரு 500 வீடு கட்டலாம். இந்த பார்வையற்றவங்களுக்கு ரொம்ப பேருக்கு நம்ம மாற்று சிகிச்சையும் பண்ணலாம். 100 பேர், 200 பேர், 500 பேர் கூட மாற்று சிகிச்சை பண்ணலாம். அதுக்குண்டான ஒரு கதைக்களம் இருக்குது. அதுக்குண்டான ஒரு பிஸ்னஸும் இந்த படத்துக்கு இருக்குது. நம்ம உலகை வெல்லவா படத்துக்கு இருக்குது. அது அந்த உலகை வெல்லவா படத்தை சாதாரணமாக நான் வெளியே கொண்டு வர முடியாது. ஒரு 2-3 வருஷமாக நானும் வந்து நடிகர்களுக்கு சவால் விட்டு பார்த்துட்டேன். 2-3 வருஷமாக வந்துட்டு விடாமல் நான் சவால் விட்டுட்டு தான் இருக்கேன். இந்த நடிகர்களை நடிக்க வச்சு 4 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 4 தேசிய விருது வாங்கி கொடுத்தா 1 மணி நேரம் இந்த நடிகருங்க சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷம் முன்னாடி ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு 5 தேசிய விருதுக்கும் சவால் விட்டேன். 6 தேசிய விருதுக்கும் சவால் விட்டேன். இப்போ 7வது தேசிய விருதுக்கும் சவால் விட்டுருக்கேன். நல்ல ஃபயராக போயிட்டு இருக்கு. நம்ம ராகவா லாரன்ஸ் சார் நம்ம ப்ராஜெக்டில் வந்து கை வச்சு மாட்டிக்கிட்டாரு. நடிகர்களுக்கும் எனக்கும் வாய்க்கா தகராறு, சொத்து தகராறுலாம் எதுவுமே கிடையாது. என்னுடைய நோக்கம் பார்வையற்றவங்களுக்காக படம் பண்ணுறது. அந்த பார்வையற்றவங்களுக்கு நல்லது நடக்கணும். அந்த பார்வையற்றவங்களுக்கு ஒரு 500 பேருக்கு வீடு கட்டி கொடுக்கணும். ஒரு 500, 1000 பேருக்கு மாற்று சிகிச்சை பண்ணணும். அதுக்கு ஒரே வழி இந்த படத்தை வந்து ஒரு பப்ளிசிட்டிக்குள்ளே கொண்டு வரணும். பார்வையற்றவங்களுடைய பார்வை நடிகருங்க மேலே படணும். நடிகர்களுடைய பார்வை பார்வையற்றவங்க மேலே படணும். அப்போது டைரக்டர் ஏஎம் சந்துரு நடிகருங்களை அசிங்கமாக திட்டி செருப்படி வாங்கணும். வாங்கியே ஆகணும். நடிகருங்கிட்ட செருப்படி வாங்குறத எவ்வளோ சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. இந்த பூமியில் விதைக்கிற விதை ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு யூஸ் இருக்கும். நான் பார்வையற்றவங்களுக்காக விதைக்கப்பட்ட விதை. பார்வையற்றவங்களுக்காகவே நான் உருவாகியிருக்கேன். இந்த டைரக்டர் ஏஎம் சந்துரு ஒருத்தர் செருப்படி வாங்கினா அந்த பார்வையற்றவங்களுக்கு 100-200 பேருக்கு மாற்று சிகிச்சை பண்ணலாம். அந்த பார்வையற்றவங்களுக்கு ஒரு 500 பேர் கூட வீடு கட்டி கொடுக்கலாம். தப்பே இல்லை. அந்த பார்வையற்றவங்களுக்காக செருப்படி வாங்கிறதுல தப்பே இல்லை. எனக்கு தேவை ஒன்றே ஒன்று தான். எனக்கு தேவை ஒரே ஒரு விஷயந்தான். கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சோம். ஸ்டாலின் ஐயாவுடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம். கமலஹாசன் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம். இந்த படத்துக்கு உலகை வெல்லவா படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா 10 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் இந்த படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா? 1 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குற ஒட்டுமொத்த நடிகர்களும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்க தயாரா? நான் இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா, ரஜினிகாந்த் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா 10 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குற ஒரு நடிகரை 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரான்னு கேட்டிருக்கேன். அப்போ எனக்கு தேவை ஒரே ஒரு விஷயந்தான். 7 தேசிய விருது வாங்கி கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன்.
அப்படி இந்த படத்துக்கு அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய ஃபோட்டோ நடிக்க வச்சு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா, 1 மணி நேரம் இந்த உலகை வெல்லவா படத்தில பார்வையற்றவங்களுக்காகவும், இயக்குனர் சங்கத்துக்காகவும் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிக்க தயாரா? ஏதாவது ஒரு நடிகர். சவால் மட்டும் விட மாட்டேன். சவால் மட்டும் விட்டுட்டு தான் இருக்கேன். 2, 3 வருஷமா விட்டுட்டு இருக்கேன். எந்த நடிகரும் முன் வரல. எந்த நடிகரும் முன் வராத காரணத்தால தான், நடிகருங்கள அசிங்கமா திட்ட ஆரம்பிச்சுட்டேன். எண்டுல போயிட்டு இருக்கு. நல்லவங்க, கெட்டவங்க யாருமே என் கண்ணுக்கு தெரியாது. ராகவா லாரன்ஸ் சார் மனித கடவுள். வாழும் தெய்வம். தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப பேருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காரு. கை கால் இல்லாதவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சுட்டு இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள். ராகவா லாரன்ஸ் சார் வந்து கடவுள். ஆனா அந்த கடவுளா இருந்தாலும் விட மாட்டேன். ஏன்னா என் மைண்ட்ல இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். பார்வையற்றவங்களுக்காக படம் பண்ணோம். உதவி இயக்குனர்களுக்காக படம் பண்ணோம். ஷூட்டிங்ல சாப்பாடு பரிமாற அம்மாங்களுக்காக படம் பண்ணா, அவங்களுக்கு ஒரு 500 வீடு கட்டி கொடுக்கணும். பார்வையற்றவங்களுக்கும், உதவி இயக்குனர்களுக்கும், ஷூட்டிங்ல சாப்பாடு பரிமாறுறவங்களுக்கும் 500, 1000 வீடு கட்டி கொடுக்கணும். ஒரு 500, 1000 பேருக்கு பார்வையற்றவங்களுக்கு மாற்று சிகிச்சை பண்ணணும். இது மட்டும் தான் என் மைண்ட்ல இருக்கு. அதுக்காக நான் எவ்வளோ பேர்கிட்ட வேணாலும் செருப்படி வாங்குவேன். எந்த நடிகர்கிட்ட வேணுமா இருந்தாலும் செருப்படி வாங்குவேன். நல்லவங்க, கெட்டவங்க எதுவுமே என் கண்ணுக்கு தெரியாது. தெரியவும் கூடாது. ஏன்னா, இங்கே 10 லட்சம், 20 லட்சம் செலவு பண்ண முடியாம சில பார்வையற்றவங்க வாழ்நாள் முழுக்க இருட்டிலேயே இருக்காங்க. என்ன சொன்னேன் இப்போ நானு? ஒரு 10 லட்சம், 20 லட்சம் செலவு பண்ண முடியாம வாழ்நாள் முழுக்க சில பார்வையற்றவங்க இருட்டில் இருக்காங்க. அப்போ அந்த இருட்டில் இருக்கிறவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கணும். அந்த பார்வையற்றவங்களுக்கு மாற்று சிகிச்சை பண்ணணும். அப்போ மாற்று சிகிச்சை பண்ணணும்னா பணம் வேணும். பணம் வேணும்னா இந்த உலகை வெல்லவா படம் பண்ணணும். உலகை வெல்லவா படம் பண்ணணும்னா ப்ரொடியூசர் இருக்காங்க. எனக்கு ஒரு நடிகர் சவால் விடணும். நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா 10 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறேன். ஒரு நடிகர் இந்த படத்தில் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு சொல்லட்டும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சு நான் 7 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா 10 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறேன். ஒரு நடிகர் இந்த படத்தில் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு சொல்லட்டும். அதுக்கு பிறகு எந்த நடிகர்களையும் நான் திட்ட மாட்டேன். படத்துக்கு உண்டான வேலைகள் மட்டும் பார்ப்பேன். படத்தை எடுப்பேன். படத்தை ரிலீஸ் பண்ணுவேன். அது வரைக்கும் நல்லவங்க, கெட்டவங்க, அப்பன், சுப்பன், குப்பன் யாராக இருந்தாலும் நான் அசிங்கமாக தான் திட்டுவேன். அசிங்கமாக திட்டினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நடிகர்கள் ஆகிய நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் ரசிகர்களை விட்டு அடிக்க சொல்லுங்கள். செருப்பால் அடிக்க சொல்லுங்கள். தேவைப்பட்டால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு ஒரு நடிகர், நான் ரஜினிகாந்த் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சு 7 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா 10 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் இந்த படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு சொல்லிட்டா நான் எந்த நடிகரையும் திட்ட மாட்டேன். அந்த ஒரு நடிகர் எனக்கு சவால் வர்ற வரைக்கும் எந்த நடிகர் என்னுடைய பார்வைக்கு கிடைச்சாலும், என்னுடைய கதைக்குள்ளே கை விட்டாலும், எனக்கு தேவைப்படுற ஒரு நடிகர் வந்து என்னை வேடிக்கை பார்த்தாலும் அசிங்கமாக திட்டுவேன். கேவலமாக திட்டுவேன். அந்த நடிகர் எங்கே போனார், எங்கே வந்தார், அந்த மாதிரி ஒரு விஷயங்களை கூட நான் பண்ணுவேன். அந்த நடிகருங்களை அசிங்கப்படுத்துவேன், கேவலப்படுத்துவேன், காரி துப்புவேன். எனக்கு என்ன தேவை? நான் நடிகருங்களை திட்டாமல் இருக்கணும், கேவலமாக பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான். இந்த உலகை வெல்லவா படத்தில் பார்வையற்றவங்களுக்காக 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்ட்டு ஒரு நடிகர் எனக்கு சவால் விட்டுட்டாங்கன்னா நான் சைலண்ட் ஆகிடுவேன். அந்த ஒரு நடிகர் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு சொல்லி சவால் விடுற வரைக்கும் என் கண்ணுக்கு முன்னாடி எந்த நடிகர் கிடைச்சாலும், என் கதை களத்தில் கையை வச்சாலும் சரி, வைக்கலைன்னாலும் சரி, பார்வையற்றவங்களுக்காக நான் செருப்படி வாங்கிறதுக்காக தயாராக இருக்கேன். அப்போது எந்த நடிகர் என் கண்ணில் பட்டாலும் சரி, என் கதை களத்தை திருடினாலும் சரி, திருடா விட்டாலும் சரி,
அந்த கடவுளாக இருந்தாலும் சரி, நடிகர்கள் வந்து அந்த கடவுளாக இருந்தாலும் சரி, அசிங்கமாக திட்டுவேன். எனக்கு தேவை ஒன்றே ஒன்று தான். இந்த உலகை வெல்லவா படத்தில் பார்வையற்றவங்களுக்காகவும் இயக்குனர் சங்கத்துக்காகவும் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், நடிக்கிறேன்னு சொல்லி சவால் விட சொல்லுங்கள். நான் 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா அதுக்கு பிறகு 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு சொல்லி சவால் விட சொல்லுங்கள். அப்படி சவால் விட்டாங்கன்னா நான் திட்டுறது நிறுத்திடுறேன். அது வரைக்கும் நடிகருங்களை அசிங்கமாக பேசுறது திட்டுறதை என்னால் நிறுத்த முடியாது. ஏன்னா நான் செருப்படி வாங்கிறதுக்கு தயாராகிட்டேன். பார்வையற்றவங்களுக்காக நான் செருப்படி வாங்கிறதுக்கு தயாராகிட்டேன். இனி அதிகமாக தான் இருக்கும். சில நடிகர்களை ரொம்ப அசிங்கமாக திட்டுவேன், ரொம்ப கேவலமாக திட்டுவேன். சில நடிகர்களை நான் காரி துப்புவேன். எனக்கு தேவை இந்த படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு சவால் விட்டுட்டாங்கன்னா நிறுத்திடுவேன். இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளவும் அசிங்கப்படுத்துவேன், காரி துப்புவேன், கேவலமாக திட்டுவேன். உங்களுக்கு கோபம் வந்தால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், ஜெயிலில் தூக்கி போடுங்க. புரிஞ்சுதா? நான் ஒருத்தன் செருப்படி வாங்கினா 100-200 பார்வையற்றவங்களுக்கு மாற்று சிகிச்சை பண்ண முடியும். ஒரு 500-1000 உதவி இயக்குநர்களுக்கும் கண் பார்வை இல்லாதவங்களுக்கும் ஷூட்டிங்கில் சாப்பாடு பரிமாறுற அம்மாங்களுக்கும் வீடு கட்டி கொடுக்க முடியும். அப்போது டைரக்டர் ஏஎம் சந்துரு கண்டிப்பாக செருப்படி வாங்கி தான் ஆகணும். செருப்படி எப்படி விழும்? நடிகர்களை அசிங்கமாக பேசுனா நடிகர்களோட ஃபேன்ஸ் வந்து செருப்பால் அடிப்பாங்க. செருப்படி வாங்கிறதுக்காக தான் நடிகர்களை அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கேன். நடிகர்களுடைய அம்மாங்களையும் சில பேர் அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கேன். என் கண்ணு முன்னாடி நல்லவங்க கெட்டவங்க யாருமே தெரிய மாட்டாங்க, தெரியவும் கூடாது. அந்த கடவுளாக இருந்தாலும் நான் அசிங்கமாக தான் பேசுவேன். ஏன்னா நான் ஒருத்தன் செருப்படி வாங்கினா, நான் ஒருத்தன் ஜெயிலுக்கு போனால் ஏகப்பட்ட பார்வையற்றவங்களுக்கு நம்ம மாற்று சிகிச்சை பண்ணலாம். அப்போது டைரக்டர் ஏஎம் சந்துரு செருப்படி வாங்குறதுல தப்பே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்குது. இந்த பூமியில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்குது. சூர்யா சார் படிப்புக்கு உதவி செய்கிறார். ராகவா லாரன்ஸ் சார் கை கால் இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறார். அப்போது டைரக்டர் ஏஎம் சந்துரு எனக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. டைரக்டர் ஏஎம் சந்துரு என்ன பண்ணுறார்? பார்வையற்றவங்களுக்காக செருப்படி வாங்கி படம் பண்ணார். அந்த படத்தில் வர வருமானத்தில் பார்வையற்றவங்களுக்கு மாற்று சிகிச்சை பண்ணார், பார்வையற்றவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தார். இதுதான் என்னுடைய அடையாளம். நான் மட்டும் இல்லை, உங்களுக்குள்ளேயும் ஒரு சாதனையாளர் இருப்பான். ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு சாதனையாளர் தான். ஆனால் சாதனைன்னு பார்த்தா வேறு பெருசாலாம் எதுவும் இல்லை. பெருசாலாம் இங்கே எதுவும் சாதனை பண்ண வேணாம். நீங்கள் யாருன்ற ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, அதுவே பெரிய விஷயம். நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு உங்களுடைய நண்பன் யார், உங்களுடைய எதிரி யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேர்ந்தெடுத்துடலாம். நீங்கள் இந்த பூமியில் எதுக்கு பிறந்திருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, அது எனக்கு தெரியும். 100-200 பார்வையற்றவங்களுக்கு பார்வை வரணும்னா இந்த டைரக்டர் ஏஎம் சந்துரு பூமியில் பிறக்கணும். இந்த டைரக்டர் ஏஎம் சந்துரு செருப்படி வாங்கினா 100-200 பார்வையற்றவங்களுக்கு பார்வை கிடைக்கும். 100-200 பார்வையற்றவங்களுக்கு 500 பார்வையற்றவங்களுக்கு வீடு கிடைக்கும். அப்போ டைரக்டர் ஏஎம் சந்துரு செருப்படி வாங்கணும். செருப்படி வாங்குற மாதிரியே கதைக்களத்தை உருவாக்கணும். செருப்படி வாங்கிறதையே சந்தோஷமாக நான் ஏற்றுக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்குது சார். ஓப்பனாக நான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்குது. என்னுடைய அடையாளம், நான் பார்வையற்றவங்களுக்காக படம் பண்ணுறேன், உதவி இயக்குநர்களுக்காக படம் பண்ணுறேன், ஷூட்டிங்கில் சாப்பாடு பரிமாற அம்மாங்களுக்காக படம் பண்ணுறேன். அந்த படத்தில் வர வருமானத்தில் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்க போகிறேன். அந்த படத்தில் வர வருமானத்தில் பார்வையற்றவங்களுக்கு மாற்று சிகிச்சை பண்ண போகிறேன். என்னுடைய சந்தோஷம் அதுதான். ஜெயிக்கிறோமா தோக்கிறோமான்றது முக்கியமே இல்லை. என்ன ஜெயிக்க போகிறோம், என்ன தோக்க போகிறோம்? நம்ம வரும்போது என்னத்தை கொண்டு வந்தோம்? அம்மனக்குண்டியாக தானே பிறந்தோம். உண்மை தானே? நம்ம வரும்போது என்ன கொண்டு வந்தோம்? அம்மனக்குண்டியாக தான் பிறந்தோம். போகும்போதும் அதே தான். வரும்போதும் அம்மனக்குண்டியாக தான் பிறந்தோம், போகும்போதும் அம்மனை கட்டியாக தான் போக போகிறோம். இதுதான் உண்மை. நம்மளால் வந்துட்டு
ஒரு 1000 பேருக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொன்னால் நம்ம செருப்படி வாங்குறதுல தப்பே இல்லை. உண்மை அதானே. சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு டைரக்டராக இருக்கீங்களே, நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்கீங்களே தப்பா இல்லையா? நடிகர்களெல்லாம் அசிங்கமாக பேசுங்க. தப்பே இல்லை. நான் நடிகர்களை எதுக்கு அசிங்கமாக பேசுகிறேன்? பார்வையற்றவங்களுக்காக. அந்த நடிகர்களோட ஃபேன்ஸ் வந்து என்னை செருப்பால் அடிப்பாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஜெயிலில் தூக்கி போடுவாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? பார்வையற்றவங்களுக்காக நான் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு நடிகர் படம் பண்ண ஆரம்பிச்சவர். அப்போது நான் சொன்ன விஷயமெல்லாம் இன்னொரு நடிகர் பண்ணுறாருல்ல. சிம்பிள். நடிகருங்களை அசிங்கமாக திட்டுறேன், கேவலமாக பேசிகிட்டு இருக்கேன். அவங்க அக்கா தங்கச்சி அம்மா வரைக்கும் ரொம்ப அசிங்கப்படுத்துகிறேன். இப்போ ராகவா லாரன்ஸ் சார் வந்துட்டு நான் ரொம்ப அசிங்கமாக திட்டிகிட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் ராகவா லாரன்ஸ் சார் வந்து ஒரு மனித கடவுள். கடவுள் வாழும் தெய்வம். வாழ்ந்துட்டு இருக்க ஒரு தெய்வம். விவசாய குடும்பங்களுக்கெல்லாம் போய் டிராக்டர்லாம் கொடுத்தாருல, அந்த டிராக்டர் கொடுக்குறதெல்லாம் வந்து என்னுடைய படத்தோட சீன்ஸு. பார்வையற்றவங்களுக்காக உதவி இவங்களுக்காக நான் படம் பண்ணுறேன். அந்த படத்தில் வர வருமானத்தில் வீடு கட்டி கொடுக்க போகிறேன். இதெல்லாம் ஒரு விஷயம். நம்ம ராகவா லாரன்ஸ் சார் வந்து அந்த விவசாய குடும்பங்களுக்கெல்லாம் டிராக்டர் கொடுத்தாரு. அது வந்து என்னுடைய உலகை வெல்லவா படத்தில் இருக்கிற சீன்ஸு. அந்த சீன்ஸ் எல்லாம் போனால் நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு தேவை இந்த படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு சொல்லி சவால் விடணும். அதுக்கு ஒரு நடிகர் எனக்கு வேணும். நான் அசிங்கமாக திட்டுறதுக்கு ஒரு நடிகர் வேணும். ராகவா லாரன்ஸ் சார் மாட்டிக்கிட்டார். என்னுடைய கதை களத்தை அவர் திருடினார், கதையோட சீன்ஸை திருடினார். டிராக்டர் கொடுக்குறதெல்லாம் வந்துட்டு என்னுடைய படத்தில் சீன்ஸாகவே நான் வச்சுருக்கேன். விவசாய குடும்பங்களுக்கு, தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கு நான் டிராக்டர் கொடுக்குறேன். படத்தோட டீசரில் ரெயிலாக நாங்கள் கொடுக்குறோம். அதெல்லாம் வந்து இப்போயே அவர் டிராக்டர் கொடுத்துட்டாரு. நல்லா இருக்கட்டும், ராகவா லாரன்ஸ் சார் நல்லா இருக்கட்டும். ஆனால் எனக்கு ஒரு நடிகர் சவால் விடுற வரைக்கும் இந்த உலகை வேலவா படத்தில் பார்வையற்றவங்களுக்காகவும் இயக்குனர் சங்கத்துக்காகவும் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் எனக்கு சவால் விடுற வரைக்கும் எந்த நடிகர் கிடைச்சாலும் அப்பன் சுப்பன் குப்பன் கடவுளாக இருந்தாலும் நான் அசிங்கமாக தான் திட்டுவேன். நடிகரை அசிங்கமாக திட்டுவேன். தேவைப்பட்ட அவங்க அக்கா தங்கச்சி பொண்டாட்டிங்களை கூட நான் அசிங்கமாக திட்டுவேன். எனக்கு தேவை ஒன்றே ஒன்று தான். ஒன்று, இந்த படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கணும் பார்வையற்றவங்களுக்காக. இல்லை என்னை செருப்பால் அடித்து 10 பேர் என்னை செருப்பால் அடித்து, நடிகர்களோட ஃபேன்ஸ் என்னை செருப்பால் அடித்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெயிலில் போடுங்க. 2 விஷயந்தான். 2 விஷயந்தான் என்கிட்ட இருக்குது. ஓப்பனாக சொல்கிறேன். ஒன்று, ரஜினிகாந்த் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சு நான் 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா, இந்த படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் எனக்கு சவால் விடணும். அப்படி இல்லைன்னு சொன்னால், நடிகருங்களை நான் அசிங்கமாக திட்டுறேன், அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கேன், கேவலமாக திட்டுறேன், அவங்க அக்கா தங்கச்சி அம்மாங்களெல்லாம் அசிங்கமாக திட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயிலில் போடணும். இது 2த்தில் எது நடந்தாலும் பார்வையற்றவங்களுக்கு நல்லது நடக்கும். எனக்கு சவால் விட்டாலும் நான் படம் பண்ணுவேன். அந்த படத்தில் வர வருமானத்தில் பார்வையற்றவங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பேன், பார்வையற்றவங்களுக்கு மாட்டு சிகிச்சை பண்ணுவேன். என்னை ஜெயிலில் போட்டாலும் நல்ல ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும். யாருக்கு? உங்களுக்கு. பார்வையற்றவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும். என்ன எவ்வளோ நாள் ஜெயிலில் போட்டுருவீங்க? 4 மாதம் 5 மாதம் தானே. அவதூறு வழக்கில் தானே போடுவீங்க. நடிகர்களை அசிங்கமாக பேசினார், நடிகர்களுடைய அக்கா தங்கச்சி அம்மாங்களெல்லாம் இவர் ரொம்ப கேவலமாக பேசினார், நடிகர்களை வந்துட்டு ரொம்ப அசிங்கமாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயிலில் போடுவீங்க. நான் ஜெயிலுக்கு போன 10 நாள்லேயே வேற ஒரு நடிகர், பெரிய நடிகர் வந்து அந்த பார்வையற்றவங்களுக்காகவும் உதவி இயக்குனர்களுக்காகவும் படம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த படத்தில் வர வருமானத்தில் அந்த உதவி இயக்குனர்களுக்கு பார்வையற்றவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுப்பாங்க. பார்வையற்றவங்களுக்கு மாட்டு சிகிச்சை பண்ணி வைப்பாங்க. அப்போது நான் போயிட்டு இருக்க ரூட் கரெக்டாக இருக்குது. ஒரு நடிகர் இந்த படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா எந்த நடிகரையும் நான் திட்ட மாட்டேன். என்னுடைய படத்தோட வேலைகள் மட்டுமே பார்ப்பேன். ஒரு நடிகர் எனக்கு சவால் விடணும். ரஜினிகாந்த் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சு நீ 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா இந்த படத்தில் நான் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்ட்டு ஒரு நடிகர் எனக்கு சவால் விடணும். இல்லைன்னு சொன்னால் இந்த டைரக்டர் ஏஎம் சந்துருவை நடிகர்களோட ஃபேன்ஸ் 10-20 பேர் செருப்பால் அடித்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயிலில் தூக்கி போடணும். இது 2 மட்டும்தான் நடக்கணும். இதை தவிர்த்து வேறு எதுவுமே நடக்க முடியாது. எனக்கு ஒரு நடிகர் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு சொல்கிற வரைக்கும், எனக்கு சவால் வர்ற வரைக்கும்
எந்த நடிகர் எனக்கு கிடைச்சாலும் அசிங்கமாக திட்டுவேன், கேவலமாக திட்டுவேன். அவங்க அக்கா, தங்கச்சி, அம்மா, பொண்டாட்டி எல்லாரையும் அசிங்கப்படுத்துவேன். எனக்கு தேவை பார்வையற்றவங்களுக்காக 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு சொல்லி சவால் விடணும். சீரியஸாக போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கூல் ஆகிக்கலாம். உண்மை இதுதான். நான் ஒருத்தன் நடிகர்களோட ஃபேன்ஸுக்கிட்ட நடிகருங்கிட்ட செருப்படி வாங்கினா 500 1000 பார்வையற்றவங்களுக்கு வீடு கிடைக்கும். 500 1000 பார்வையற்றவங்களுக்கு மாற்று சிகிச்சை பண்ணலாம். 500 1000 உதவி இயக்கங்களுக்கு வீடு கிடைக்கும். 500 1000 வீடுகள் ஷூட்டிங்கில் சாப்பாடு பரிமாற அம்மாங்களுக்கும் கிடைக்கும். அப்போது இந்த டைரக்டர் ஏஎம் சந்துரு கண்டிப்பாக 10-20 பேர்கிட்ட செருப்படி வாங்கணும். செருப்படி வாங்கினோம்னா நான் நடிகருங்களை அசிங்கமாக திட்டணும். அந்த வேலைகளை நான் பார்த்துட்டு இருக்கேன். முக்கியமான ஒரு விஷயம், எனக்கு யார் இந்த படத்தில் சவால் விடுறாங்களோ, 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு சொல்லி சவால் விடுறாங்களோ, படத்தில் 2 ஹீரோ இருக்காங்க. நம்ம படத்தில் வந்து ஆஸ்கார் விருது ஹீரோ, தேசிய விருது ஹீரோன்னு சொல்லி 2 ஹீரோ இருக்காங்க. சின்ன நடிகராக இருந்தால் கூட எனக்கு சவால் விட்டுட்டாங்கன்னு சொன்னால், நம்ம கூல் சுரேஷ் சார் மாதிரி. இப்போது நம்ம கூல் சுரேஷ் சார் வந்துட்டு எனக்கு ஒரு சவால் விடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கூல் சுரேஷ் சார் வந்து எனக்கு ஒரு சவால் விடுறார். அந்த சவால் எப்படி இருக்கணும்னா, டைரக்டர் ஏஎம் சந்துரு, நீ முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணு. அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு நீ ஒரே ஒரு தேசிய விருதை வாங்கி கொடு, இல்லை முதல்வர்கிட்ட அன்பளிப்பு வாங்கி காட்டு. அதுக்கு பிறகு நான் இந்த படத்தில் 10 நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன். சவால். தமிழ் சினிமாவிற்கும் சவால், இந்திய சினிமாவிற்கும் சவால்ன்ட்டு நம்ம கூல் சுரேஷ் சார் சொன்னால் கூட ஓகே. அந்த சவாலே எனக்கு போதுமானது. கூல் சுரேஷ் சார் கேட்டகரியில் எந்த நடிகர் இருந்தாலும் எனக்கு சவால் விடுங்க. ஏன்னா அந்த சவால் தான் படத்தோட கதைக்களமாகவே ஏகப்பட்ட இடத்துல ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஒரு நடிகர் எனக்கு சவால் பெறாரு. அந்த சவாலில் ஜெயிக்கிறதுக்காக நான் என்னவெல்லாம் முயற்சி பண்ணுறேன், கடைசியில் எப்படி சவாலில் ஜெயிக்கிறேன், பார்வையற்றவங்களுக்காக எப்படி படம் பண்ணுறேன், அவங்களுக்கு எப்படியெல்லாம் மாற்று சிகிச்சை பண்ணுறேன், இது எல்லாமே கதைக்களமாக போயிட்டு இருக்கு நம்ம உலகை வெல்லவா படத்தில். கூலாக பேசிகிட்டு இருக்கேன். உண்மை என்னன்னு சொல்லிட்டேன்ல. எனக்கு ஒரு நடிகர் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு சொல்லி சவால் வர்ற வரைக்கும் என் கண்ணுக்கு கிடைக்கிற நடிகருங்களை நான் அசிங்கமாக தான் திட்டுவேன். அது யாராக இருந்தாலும் சரி, என் கண்ணுக்கு மாட்டணும். நான் தேர்ந்தெடுக்கணும், இந்த நடிகர் வேணும் அப்படின்னு சொல்லி நான் தேர்ந்தெடுக்கணும். அந்த நடிகரை நான் தேர்ந்தெடுத்துட்டா நான் அந்த நடிகரை அசிங்கமாக திட்டுவேன். அந்த நடிகர்களோட ஃபேன்ஸ் வந்துட்டு என்னை செருப்பால் அடிக்கட்டும், போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், ஜெயிலில் தூக்கி போட்டோம். அப்போ தான் அந்த பார்வையற்றவங்களுக்கு நல்லது நடக்கும். நான் செருப்படி வாங்கினா தான் பார்வையற்றவங்களுக்கு நல்லது நடக்கும். அப்போ டைரக்டர் ஏஎம் சந்துரு செருப்படி வாங்குறதுல தப்பே இல்லை. நன்றி டைரக்டர் ஏஎம் சந்துரு. கடைசியாக நம்ம உலகை வெல்லவா படத்தோட சவால் விட்டுறேன், கேளுங்க. சவால். தமிழ் சினிமாவிற்கும் சவால், இந்திய சினிமாவிற்கும் சவால். கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சோம், ஸ்டாலின் ஐயாவுடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம், கமலஹாசன் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம். 7 தேசிய விருது வாங்கித்தரேன். அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா 10 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் இந்த படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா? 1 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குற ஒட்டுமொத்த நடிகர்களும் இந்த உலகை வெல்லவா படத்திற்கு பார்வையற்றவங்களுக்காக 10 லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்க தயாரா? முடிச்சிட்டல சவால். இந்த 10 லட்சம் ரூபா நான் இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா அந்த 1 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குற ஒட்டுமொத்த நடிகர்களையும் இந்த 10 லட்ச ரூபா ஏன் அன்பளிப்பாக கொடுக்க சொல்கிறேன்னு சொன்னால், இந்த உலகை வெல்லவா படத்தோட டீசரில் இப்போது அந்த 1 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறவங்க வந்து ஒரு 50 நடிகருங்க இருக்காங்க. இப்போ 50 நடிகரும் நான் சவாலில் ஜெயிச்ச பிறகு ஆளுக்கு 10 லட்ச ரூபா கொடுப்பாங்களேப்பா. ஆளுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தாங்கன்னா அந்த 10 லட்ச ரூபா 50 டிராக்டர் வாங்குறது. நான் சவாலில் ஜெயிச்ச பிறகு ஒரு 50 நடிகர் 1 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க, 50 பேர் இருக்காங்க. அப்போ 50 பேரும் எனக்கு சவால் விட்டுருப்பாங்க. இப்போ 50 நடிகரும் 10 லட்ச ரூபா கொடுத்தா இந்த படத்தோட டீசரில்
ரியலாக வந்து நாங்கள் வந்து டிராக்டர் ரியலாக தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளுக்கு கொடுக்க போகிறோம். இந்த படத்தோட கதைக்களம் அதுதான், ரியலும் அதுதான். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே டீசர் ரிலீஸ் பண்ணுவோம். அந்த டீசர் ரிலீஸ் பண்ணும்போது தான் அந்த எல்லார்கிட்டையும் நான் சவால் விட்டு 10,00,000 வாங்குறேன் பார்த்தீங்களா, அந்த 10,00,000 ஒரு 50 நடிகர் 10,00,000 கொடுக்குறாங்கன்னா, அதில் அந்த 10,00,000 எடுத்து கொண்டு போயிட்டு ஒரு 20, 30, 50 டிராக்டர் வாங்கி டீசர் ப்ரொமோஷனுக்காக தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளுக்கு கொடுக்கறது தான் கதைக்களமே. ஆனால் அந்த கதைக்களத்தை நம்ம ராகவா லாரன்ஸ் சார் வந்துட்டு திருடிட்டு ஏகப்பட்ட சேட்டை பண்ணிட்டாரு. ராகவா லாரன்ஸ் சார் வந்துட்டு நான் எவ்வளோ கேவலமாலாம் பேசியிருக்க மாட்டேன். ராகவா லாரன்ஸ் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மனித கடவுள், நடமாடும் தெய்வம் ராகவா லாரன்ஸ் சார். ஆனால் எனக்கு ஒரு நடிகர் வேணும்ல நான் அசிங்கமாக பேசுகிறதுக்கு. அப்போ தானே நடிகர்களோட ஃபேன்ஸ் வந்து என்னை செருப்பால் அடிப்பாங்க, நான் ஜெயிலுக்கு போக முடியும், கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லி போக முடியும். அப்போ தானே இந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு பெரிய மாஸ் கிடைக்கும். உண்மை இதுதான். நான் பார்வையற்றவங்களுக்காகவும் இயக்குனர் சங்கத்துக்காக படம் பண்ணுறேன். அந்த படத்தில் வரும் வருமானத்தில் நான் வீடு கட்டி கொடுக்குறேன். இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக அந்த டீசர் வெளியிடும்போது நான் யார்கிட்டலாம் வந்து சவால் விட்டு 10,00,000 அன்பளிப்பை வாங்கணும். இப்போ ஒரு 50 பேர்கிட்ட சவால் விட்டு நடிகருங்கிட்ட ஒட்டுமொத்த நடிகர்கள் தான் நான் சவால் விடுறேன். அப்போ ஒட்டுமொத்த நடிகர்களுக்கு சவால் விடும்போது நான் சவாலை ஜெயிச்சிருவேன். அது என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஜெயிச்ச பிறகு அந்த நடிகருங்க எனக்கு 10,00,000 அன்பளிப்பாக கொடுக்குறாங்களா, அது வந்து 50 பேர் கொடுக்குறாங்களா 100 பேர் கொடுக்குறாங்களோ தெரியாது. அந்த 100 பேர் 50 பேர் கொடுக்குற அந்த 10 லட்ச கொண்டு வந்து தான் படத்தோட டீசர் டைமில் படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கு நாங்கள் டிராக்டராக கொடுக்க போகிறோம். இது படத்தில் இந்த படம் வந்து டாக்குமெண்ட்ரி மூவின்றதுனால நாங்கள் டிராக்டர் கொடுக்கறது, டீசர் வெளியீடு, ஒரு 50 டிராக்டர் நாங்கள் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கு டிராக்டர் கொடுக்கறது, டீசர் வெளியீடு எல்லாமே வந்துட்டு படத்துக்குள்ளேயே ரியலாக ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இது டாக்குமெண்ட்ரி மூவின்றதுனால அந்த 10,00,000 அன்பளிப்பு வாங்கி நாங்கள் வந்து ஒரு 50 டிராக்டர் 60 டிராக்டர் வாங்கி கொடுக்குறது தான் டீசரில் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் நம்ம ராகவா லாரன்ஸ் சார் என்ன பண்ணிட்டாரு, இப்போவே வந்துட்டு என்னுடைய படத்தோட டைலாக்கெல்லாம் வெளியே விட ஆரம்பிச்சிட்டாரு. 2வது என்னுடைய படத்தினுடைய கண்டென்ட் அந்த டைட்டில்லே இருக்கும். அது மாற்றுத்திறனாளிகளுக்காக படம் பண்ணுறேன், அந்த படத்தில் வர வருமானத்தில் நான் வீடு கட்டி கொடுக்க போகிறேன், அது படத்தோட டைட்டில்லையே இருக்கும். அதையும் அப்படியே திருடிட்டார். யார்? நம்ம ராகவா லாரன்ஸ் சார். திருடிட்டு என்ன பண்ணிட்டாரு, நான் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு படம் பண்ணுறேன், அந்த படத்தில் வர வருமானத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு கட்டி கொடுக்க போகிறேன். அப்படியே ஆட்டையை போட்டார். அது மட்டும் பத்தலன்னு சொன்னால், நான் இன்னொரு டைலாக்கும் சொல்லி வச்சுருந்தேன். பஞ்ச் டைலாக் அது. இந்திய சினிமாவில் சம்பாதிக்கும் சம்பளத்தில் டைரக்டர் ஏஎம் சந்துரு. என்னுடைய வசனம், இந்திய சினிமாவில் சம்பாதிக்கும் சம்பளத்தில் 1,00,000 இருந்தாலும் 9 கோடியாக ஆனாலும் சரி பாதி இயக்குனர் சங்கத்திற்கும் பார்வையற்றவர்களுக்கும் தருவேன் என்று சத்தியம் செய்கின்றேன். இந்த டைலாக்கும் என் படத்தில் இருக்குது. ரியலாக நான் சவால் விட்டுருக்கேன். ரியலாக அது உறுதிமொழியாகவே எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு ராகவா லாரன்ஸ் சாருடைய ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட சொல்ல வச்சிட்டாரு. அந்த ஸ்டூடெண்ட்டு செம்ம காமெடியாக அதை பண்ணி விட்டார். என்னென்னா, நான் வாழ்நாள் முழுக்க சம்பாதிக்கிற சம்பளத்தில் சரி பாதி மாற்றத்துக்கு நான் உதவி செய்ய போகிறேன். அங்கே ஒரு பிட்டு போட்டார் ராகவா லாரன்ஸ் சார். நான் சொன்ன டைலாக் அப்படியே எடுத்து வச்சிட்டாரு. கடைசியில் என்ன பண்ணான்னா, நாங்கள் டீசரில் வந்துட்டு நான் நடிகருங்கிட்ட சவால் விட்டு ஒரு 50, 60 நடிகருங்கிட்ட 10 லட்ச ரூபாயை வாங்கி டீசரில் வந்துட்டு நாங்கள் டிராக்டர் வாங்கி கொடுக்கணுமன்றது கதைக்களம் ரியலாக பண்ணிகிட்டு இருக்கோம் டீசரில். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, எப்பயோ போயிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு 10, 15 டிராக்டர் கொடுத்து அவரே என்னவோ அந்த கதையை யோசித்த மாதிரியும் அந்த டிராக்டர் கண்டென்ட்டை உருவாக்கின மாதிரியும் பயங்கரமாக பில்டப் கொடுத்து, இனிமேட்டு எந்த தற்கொலை செய்து கொண்ட எந்த விவசாயியும் சாகக்கூடாது, நான் டிராக்டர் கொடுக்குறேன், சந்தோஷமாக வச்சுக்கோங்க. இது நான் வந்துட்டு 3, 4 மாதமாக 3 வருஷமாக நான் வந்துட்டு பொத்தி காப்பாற்றின ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமாக காமெடியெல்லாம் போய் சொல்கிறார். நான் தான் உருவாக்கினேன். நம்ம உலகை வெல்வா படத்தோட டீசரில் வந்துட்டு நான் சவால் விட்டு ஜெயிச்சு அந்த 10 லட்ச ரூபாயை ஒரு 50, 60 டிராக்டர் கொடுக்கணும் அந்த தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கு அப்படின்றது தான் டீசரோட கண்டென்ட்டு. இவரே என்னவோ 3, 4 மாதமாக நைட்டும் பகலும் தூங்காமல் இருக்க மாதிரி ராகவா லாரன்ஸ் சார் வந்து நைட்டும் பகலும் தூங்காமல் கண் முழிச்சு யோசித்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் எல்லாரையும் கூட்டின்னு போய் டிராக்டர் கொடுக்குறாரு. அது என்னுடைய கண்டென்ட்டு. நம்ம உலகை வெல்லவா படத்தில் டீசரில் நாங்கள் வந்து டிராக்டர் கொடுக்கறது ப்ரொமோஷனை வச்சுட்டு இருக்கோம் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கு. அந்த மெசேஜ் அப்படியே ஆட்டையை போட்டு என்ன வாழும் கடவுள் தெய்வம்
நல்ல விஷயம். நல்லா இருக்கட்டும். நான் பார்வையற்றவங்களுக்காக படம் பண்ணணும்னு நெனைக்கிறேன். தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கு இந்த படத்தினுடைய வருமானத்திலேருந்து நம்ம குடுக்க போறோம். டிராக்டர் நம்ம டீசர்ல படத்தோட டீசர்ல குடுக்க போறோம். ஆனா டிராக்டர் வந்துட்டு நான் டீசர்ல குடுக்கறதுக்கு முன்னாடியே இவர் நேர்லயே போய் ஒரு 10, 15 டிராக்டர் குடுத்து விவசாயிங்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டாரு. நல்ல பேர் வாங்கட்டும் தப்பில்ல. இங்க ஒருத்தன் சந்துரு டைரக்டர் இருக்கண்ணே. புரியுதா? இங்க ஒரு சந்துரு டைரக்டர் குத்துக்கல்லு மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன். அந்த ராகவா லாரன்ஸ் சார் கொஞ்சமானா யோசிக்கணும். என்னடா இந்த சந்துரு டைரக்டர் வந்து கலைஞர் கலைஞர் ஐயாவுடைய சிலைய நடிக்க வைக்கிறேன்னு சொல்றான். முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய ஃபோட்டோவ நடிக்க வைக்கிறேன்னு சொல்றான். அடுத்து வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய ஃபோட்டோவ நடிக்க வைக்கிறேன்னு சொல்றான். அடுத்தது வந்து கமல் சாருடைய ஃபோட்டோ நடிக்க வைக்கிறேன்னு சொல்கிறான். இவங்களுடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சு 7 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா 10 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குற ஒட்டுமொத்த நடிகர் இல்லை, ஒரு நடிகர் இந்த படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது எதையுமே மைண்டில் வச்சுக்கல. பெரிய விஷயம் பண்ணிகிட்டு இருக்கேங்க நான். இந்த பார்வையற்றவங்களுக்காக செருப்படி வாங்கி அவங்களுக்கு வந்து மாற்று சிகிச்சை பண்ணணும், பார்வையற்றவங்களுக்கு படம் பண்ணணும், பார்வையற்றவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்ல. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு 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 வட்டத்தை போட்டிருப்பேன். பார்வையற்றவங்களுக்காக வீடு கட்டி கொடுக்கணும், பார்வையற்றவங்களுக்கு மாற்று சிகிச்சை பண்ணணும், உதவி இயக்குநர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், ஷூட்டிங்கில் சாப்பாடு பரிமாற அம்மாங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும். அப்போது அந்த படத்தை சுற்றி எவ்வளோ பெரிய ஒரு வட்டத்தை போட்டு வச்சுருப்பேன். இவ்வளோ பெரிய மெசேஜ் நான் உருவாக்கியிருக்கேன். ஆனால் தலகணம் இல்லை. தலகணம்னா என்ன இல்லை? நான் கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், எல்லோரும் என்னை பாராட்டணும், புகழணும், தமிழ் சினிமாவிலேயே ஒரு சிறந்த டைரக்டர்னு சொல்லி சந்துரு டைரக்டரை பாராட்டணும், அந்த மாதிரி அந்த மைண்ட் செட்டும் கிடையாது. தலகணம் எந்த பேர் புகழுக்கு ஆசைப்படுறவங்க கிடையாது. அது உங்களுக்கே தெரியும். பார்வையற்றவங்களுக்காக ஒருத்தன் செருப்படி வாங்கி பார்வையற்றவங்களுக்காக படம் பண்ணுறான், பார்வையற்றவங்களுக்கு மாற்று சிகிச்சை பண்ணுறான். அப்போது எனக்கு பேர் புகழ் மேலெல்லாம் பெருசெல்லாம் ஆசை கிடையாது. என்னால் முடிஞ்சது பார்வையற்றவங்களுக்கு மாற்று சிகிச்சை பண்ணணும். ஒரு 100, 200, 1000 பேருக்கு பார்வையற்றவங்களுக்கு மாற்று சிகிச்சை பண்ணணும். 100, 200, 1000 பேருக்கு பார்வையற்றவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், உதவி இயக்குநர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், ஷூட்டிங்கில் சாப்பாடு பரிமாறவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும். அவ்வளோதான். நல்ல பேர் வாங்கிறது, பேரும் புகழோடு இருக்கிறது, சந்துரு டைரக்டர் சிறந்த டைரக்டர், அந்த மாதிரி பேர் வாங்கிறதுக்கெல்லாம் நான் வரல. உங்களுக்கு என்னை பார்த்தாலே தெரியும். என்னை பார்த்தாவே ஒரு டைரக்டர் மாதிரி நான் பேச மாட்டேன். ஏன்னா ரியல். என்னை பார்த்தாவே ஒரு டைரக்டர் மாதிரி பேச மாட்டேன். ரியல். எனக்கு தேவை பார்வையற்றவங்களுக்காக படம் பண்ணணும். அந்த படத்தில் வர வருமானத்தில் பார்வையற்றவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், மாற்று சிகிச்சை பண்ணணும். அப்போ பார்வையற்றவங்களுக்காக நடிகருங்கிட்ட செருப்படி வாங்கணும். ஏன் செருப்படி வாங்கணும்? நான் செருப்படி வாங்கினாதான், நான் ஜெயிலுக்கு போனாதான், ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு நான் செருப்படி வாங்குவேன். நடிகர்களுடைய அம்மா, அக்கா, தங்கச்சிங்களை அசிங்கமாக பேசின விட்டுருவாங்களா நடிகர்களுடைய ஃபேன்ஸுங்களை விட்டு செருப்பால் அடிக்க வைப்பாங்க, என்னை ஜெயிலில் போடுவாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நானும் ஜெயிலுக்கு போவேன், போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஆகி ஜெயிலுக்கு போவேன், செருப்படி வாங்குவேன். ஆனால் திரும்பி வந்த பிறகு நான் பார்வையற்றவங்களுக்காக படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதே வேலையை தான் ஆரம்பிப்பேன். ஆனால் அந்த டைமில் ஒரு 4-5 நடிகர் வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு சவால் விடுவாங்க. இப்போ விடுறாங்களோ இல்லையோ, நான் ஜெயிலுக்கு நடிகர்களை அசிங்கமாக பேசிவிட்டு செருப்படி வாங்கி நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு கண்டிப்பாக ஒரு 4-5 நடிகர் எனக்கு சவால் விடுவாங்க. டே சந்துரு, நீ வந்துட்டு 7 தேசிய விருதில் ஒரே ஒரு தேசிய விருது வாங்கிட்டு வாடா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி. நான் இந்த படத்தில் 1 மணி நேரம் இல்லை, 1 நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன், 2 நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்ட்டு 4-5 நடிகர் எனக்கு சவால் விடுவாங்க. இது ரியல். ஏன்னா பார்வையற்றவங்களுக்காக செருப்படி வாங்கி ஜெயிலுக்கு போயிட்டு நான் வரப்போகிறேன்ல. நடக்கலாம், நான் ஜெயிலுக்கு போகிறது நடக்கலாம், செருப்படி வாங்குறது நடக்கலாம், போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன போலீஸ் வந்துட்டு அடின்னு அடிப்பாங்க, இதுவும் நடக்கலாம். அப்போ நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு கண்டிப்பாக ஒரு 4-5 நடிகர் வந்து எனக்கு கண்டிப்பாக சவால் விடுவாங்க. சந்துரு டைரக்டர் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டோம், அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு ஒரு தேசிய விருது வாங்கி தரட்டும். அப்படி அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு ஒரு தேசிய விருது வாங்கி தந்தால் நான் இந்த படத்தில் 1 நாள் நடிக்கிறேன் பார்வையற்றவங்களுக்காக, 2 நாள் நடிக்கிறேன்னு சொல்லி நடிக்கிறவங்க கண்டிப்பாக எனக்கு சவால் விடுவாங்க. அப்போ சக்ஸஸ் ஆகிடும். என்ன சக்ஸஸ் ஆகும்? நான் படம் பண்ணுற மட்டும் சக்ஸஸ் இல்லை, பார்வையற்றவங்களுக்கு நல்ல விஷயம் செய்ய போகிறோம் இல்லையா, மாட்டு சிகிச்சை பண்ண போகிறோம் இல்லையா, வீடு கட்டி கொடுக்க போகிறோம் இல்லையா, அது சக்ஸஸ் ஆகும்.
நன்றி. அ ரொம்ப நேரம் பேசிட்டேன். உண்மை என்னன்னா, கடைசியா நான் சொல்றேன். உண்மை என்னன்னா, இந்த உலகை வெல்லவா படத்தில பார்வையற்றவங்களுக்காகவும், இயக்குனர் சங்கத்துக்காகவும் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒரு நடிகர் எனக்கு சவால் விட்டாங்கன்னு சொன்னா, நான் இதுக்கு பிறகு எந்த நடிகரையும் நான் அசிங்கமா பேச மாட்டேன். படத்தினுடைய வேலைகள் மட்டுமே பார்ப்பேன். அந்த 1 மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் நடிக்கிறேங்க. நடிக்கிறேங்க. இந்த படத்தில 1 மணி நேரம் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்னு சொல்ற வரைக்கும், எந்த நடிகர் எனக்கு முன்னாடி நின்னாலும், என்னுடைய கதைக்களத்துக்குள்ள கைய வச்சாலும், அசிங்கமா திட்டுவேன். கேவலமா திட்டுவேன். கோபம் வர நடிகருங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுங்க. ரசிகர விட்டு செருப்பால அடிங்க. என்ன ஜெயில்ல தூக்கி போடுங்க. பார்வையற்றவங்களுக்கு நல்லது நடக்கட்டும். நன்றி. டைரக்டர் ஏ.எம். சந்துரு.